ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லெமன் ஜூஸை பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்களே, லெமன் சாப்பாடு தான். புளி சாப்பாட்டுக்கு செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். சாப்பாடு எடுத்து வேக வச்சு, அதே மாரி கொட்டி ஆற வச்சுட்டாங்க. இது வந்து 9 படிங்கிறனால சாப்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதே மாரி கொட்டி நல்லா ஃபேன்ல ஆற வச்சுட்ருக்காங்க. அடுத்தது ஆயில் ஊத்திட்டாங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்ளோ ஆயில்ல நெறைய பூண்டு போட்டாங்க. தட்டு வழியா பூண்டு 3 கிலோ பூண்ட உரிச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி அழகா உள்ள போட்டுட்டாங்க. மிளகா நெறைய எடுத்து போட்டுட்டாரு. மிளகா போட்டுட்டு கருவேப்பிந்தழை போட்டுட்டாரு. 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரு. பூண்டு, கருவேப்பிந்தழை, மிளகாய் எல்லாம் அந்த எண்ணெயில நல்லா அப்படியே கொதிச்சு நொர நொரையா வந்துட்டுருக்குது. இந்த டைம்ல அவரு பாட்டுக்கு மஞ்சத்தூள் எடுத்தாரு. மஞ்சத்தூள் எடுத்து என்ன பண்றாருன்னு பார்த்தா, டபக்குன்னு எடுத்து மஞ்சத்தூள் பாக்கெட் ஃபுல்லா கொட்டிட்டாரு. ஓகே, ஓகே. லெமன் சாப்பாடுனா மஞ்சள் கலர்ல தானே இருக்கணும். அதனால அவ்வளவையும் போடுறாரு போல அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உப்பு பாக்கெட் எடுத்தாரு. உப்பையும் எப்படி கொட்டிருவாரோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா கரெக்ட்டா அளவா போட்டுட்டு அத கீழ வச்சுட்டாரு. பரவால்ல உள்ள உப்புங்க லெவலா போட்டாரு அப்படின்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம லெமன் புழிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த லெமனையும் எடுத்து நல்லா அதுக்குள்ள ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா தள தளன்னு கொதிச்சுட்டு இருக்குது. லெமன் கொதிக்கிற போதே சாப்பாடு ஆறிடுச்சான்னு போய் பார்த்தாங்க. சாப்பாடு ஆறிடுச்சு. அப்ப அந்த சாப்பாட்டுக்குள்ள வந்து பொடி நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மொளகா, இன்னும் ஏதோ 2, 3 பொருள் போட்டாங்க. அதெல்லாம் அந்த பொடிய வந்து அந்த சாப்பாட்டு மேல எடுத்து தூவுறாங்க. அப்படியே மலைச்சாரல் மாரி அவ்வளோ அழகா தூவுறாங்க. ஒரு குத்து மதிப்பா அள்ளி தூவி விட்டாங்க. அந்த பொடி தான் அந்த லெமன் சாப்பாட்டுக்கோட டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. நான் இதுவரை பார்த்ததே இல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். லெமன் சாப்பாட்டுக்கு பொடி போடுறத நான் பார்த்ததே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி நீங்க செய்வீங்களான்னு. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்படி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா லெமன் சாப்பாடு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறமா அது நல்லா கலங்கிடுச்சு. அந்த பொடியும், சாதமும் நல்லா கலங்கி வந்துடுச்சு. இந்த டைம்ல அந்த தாளிச்சு வச்சிருந்தத கொண்டு வந்து அப்படியே உள்ள கொட்டிட்டாங்க. அது கூட நெறையா வேர்க்கடலைய வந்து நல்லா எண்ணெயில பொரிச்சு வச்சிருந்தாங்க. அதையும் உள்ள கொட்டி எல்லாம் ஒண்ணா கலக்குறாங்க. அங்க பாருங்க எல்லோ கலர்ல அப்பா பார்க்கவே யம்மி 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 தான். சூப்பரா இருந்துச்சு. இப்போ அத எடுத்து இன்னும் 2வது எடுத்துட்டாங்க. குட்டி அண்டாவுல, அதுக்கு அடுத்த அண்டாவுல எடுத்துட்டாங்க. பாருங்க புளி சாப்பாடு 2 அண்டாவுல, லெமன் சாப்பாடு ஒரு அண்டாவுல. எவ்ளோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது சக்கரை பொங்கல் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் சக்கரை